தாடியிலே பைபிள் சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. அது ஆரோன் தலையின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். தைலம் எங்க ஊற்றப்படுதான்? தலை மேல ஊற்றப்படுதான். தலை மேல தான் நான் போன டைம் சொன்னேன், முடிதான் அது மகிமை. முடியில தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அபிஷேகத்தை ஆசாரியன் தலை மேல அபிஷேகத்தை எங்க ஊற்றானா முடிக்கு மேல, முடியிலிருந்து அப்படியே வழியுது. அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் எங்க ஊற்றப்படுதுன்னா ஆசாரியன் மேல தலையில் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி ஸ்திரீக்கு ஒரு முடி ரொம்ப பெருசா வளரணுமோ அதே போல ஆவிக்குரிய மணவாட்டிக்கும் அபிஷேகம் ரொம்ப உயர்வா இருக்கணும். ஆமென். அபிஷேகம் எந்த அளவுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு ஆவிக்குரியனுக்கு மகிமை ஏறும். ஆமென். ஒரு ஸ்திரீக்கு எந்த அளவுக்கு முடி வருதோ அந்த அளவுக்கு மகிமையாக பார்க்குறாங்க. ஓ சூப்பராக இருக்குதுப்பா, முடி பெருசாக இருக்குதுப்பா, பரவாயில்ல சூப்பர், அந்த பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது போலவே மணவாட்டிக்கு ரொம்ப அபிஷேகம் அதிகமாக இருக்கும்போது மணவாளன் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய அபிஷேகம் ஒரு மணவாளனுக்கு, ஒரு சபைக்கு, சபை விசுவாசிக்கு மகிமை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த முடியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, நம்ம 2 புக்குக்கு நேராக போகலாம். ஒன்று என்னாகமம் புக்குக்கு போகலாம், 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. இன்னொன்று நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13, 14, 15, 16. அதில் யார் வரத்துன்னா அதில் சிம்சோனுடைய கதை. யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? சிம்சோனுடைய கதை வரும் அதில். 13, 14, 15, 16. ஃபஸ்ட்டு கதை என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு கதை என்னன்னா அவர் பிறக்கிறத பற்றி. அதுக்கப்புறம் பிறந்து அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவதூதன் தரிசனமாகறதுல அந்த கதையில் தான் வரும். அதுக்கப்புறம் 2வது கதை என்ன தெரியுமா? அவர் பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறது. 3வது கதை என்ன தெரியுமா? அவர் என்ன பண்ணார், அந்த கோட்டை சுவர்லாம் அந்த இதெல்லாம் எடுத்து மலைக்கு மேலே ஏறுவார். இது 3வது கதை. 4வது கதை என்னன்னா தலீலாளுடைய படுக்கறையிலிருந்து செத்து போகிற கதை. சரி, ஓகே, சூப்பர் கதை, சிம்சோனுடைய கதை. அல்லேலூயா. சரி, இந்த சிம்சோனை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவனுடைய அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தேவ பிள்ளையுடைய உயர்வும் இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், நம்ம யோவான் குறித்து பைபிளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இவனும் யாருன்னா, இவனும் நசரேய விருதம் போல இவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு, தாயின் கருவிலே உருவாகும் முன்னவே தேவன் தெரிந்து கொண்டார். இவனையும் தெரிந்து கொண்டார், சிம்சோனையும் தெரிந்து கொண்டார். சிம்சோனை குறித்து 13:5 வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பான். பாருங்க, அவனை தேவன் தெரிந்து கொள்றாரு. எங்க தெரிந்து கொள்றாருன்னா தாயின் கருவிலே. அவனை பார்த்து சொல்றாரு, இவன் தேவனுக்காக என்ன பண்ண எப்படி இருப்பானா நசரேயனா இருப்பான். நசரேய விருதம் இங்க பைபிள் சொல்லுது. இங்க யோவானை குறித்து சொல்லுது, அவன் பெரியவனாய் இருப்பான், அவன் தேவனுடைய அபிஷேகத்தில் ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக இருப்பான். அப்போ அபிஷேகம் எங்கே நிரம்புதுன்னா அப்படியே உள்ள அந்த எப்படி சொல்கிறது, அந்த எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள அப்படியே அபிஷேகம் கலந்து உருவாகிறான். யாரு? யோவான் ஸ்நானகன். அதே போல தான் சிம்சோனும் அபிஷேகத்தில் கலந்து உருவாகிறான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பைபிள் சொல்லுது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்னாடி, எபேசியர் 1:4 சொல்லுது, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி வாசிங்க.
தமக்கு முன்பாக ஆ. நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் ம். குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு ம். அவர் உலக தோற்றத்திற்கு உலக முன்னே தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தெரிந்து கொண்டபடியே. இப்போ ஆண்டவர் எங்க தெரிந்து கொண்டார்னா, இப்போ தெரிந்து கொள்ள, நீங்க பிறக்கும் போது தெரிந்து கொள்ள, நீங்க உருவாகும் போது தெரிந்து கொள்ள, உங்களை எப்போ தெரிந்து கொண்டார்னா உலகெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி. அல்லேலூயா. உலகெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள்ள பிதாவானவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். சிம்சோன தாயின் கருவிலை தெரிந்து கொண்டார், யோவான தாயின் கருவிலை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு தேவ சபையை எப்போ தெரிந்து கொண்டார்னா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. எப்படி தெரிந்து கொண்டார்னா கிறிஸ்துவுக்குள்ள. இப்போ எப்படின்னா அபிஷேகத்தில் அவங்க கலந்து இருந்ததை விட அதிகமான அபிஷேகத்தோட பரிசுத்தத்தோட நம்ம சொல்கிறோம், இன்னைக்கு என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியலையா அப்படின்னு சொல்கிறோம். நான் உருவானதே பரிசுத்தத்தில், நான் உருவானதே கனி கொடுக்கறதில்ல. கிறிஸ்துவுக்குள்ள கனி என்னால் கொடுக்க முடியல, நான் ரொம்ப மோசமான இல்லை. உன்னை பரிசுத்தம் அப்படியே உன்னை கலவையாக எப்படி ஒரு சிமெண்ட்டை கலக்கும் போது சிமெண்ட்டு ஜல்லி அது போல் எப்படி கலந்து பூசுகிறோமோ அதே போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய கலவையாக இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்பாவை பார்த்து பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, அப்பா போல் இருக்கிறான் பாரு, அப்படியே பார்க்குறான், அப்படியே சாயில். ஏன்னா அப்பாவுடைய கலவை. கொஞ்ச நேரம் போது சொல்லுவாங்க, அம்மா போல் இருக்கிறான் பாரு அவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மாவுடைய கலவை. ஆமென். நீங்கள் பிதாவுடைய கலவையாக இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. உங்களை தேவன் அங்கே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இந்த அபிஷேகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், முடியல. அல்லேலூயா. ஆரோன் சிரசின் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள உருவானதே நீங்கள் அபிஷேகத்தினால உருவானீங்க. ஆமென். அல்லேலூயா. இங்கே பைபிள் சொல்லுது, அவன் நசரேயனாய் தேவன் என்ன பண்ணாரு, சிம்சோன் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சிம்சோன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா, சூரியனை போன்ற பிரகாசம் உள்ளவன். அவன் பேருக்கு அர்த்தம் சூரியனை போல பிரகாசம் உள்ளவன். அல்லேலூயா. சிம்சோன்னா இந்த நசரேயன்னா அதுக்கு எபிரேய பதம் என்ன சொல்லுதுன்னா பிரித்தெடுக்கப்பட்டவன். நசரேயன்னா என்னதுங்க, பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்போ நீங்க நசரேயன் சொல்றீங்களா? ஆமா. ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள. அவர் யார்? அவர் நசரேயன். அல்லேலூயா. இப்போ நீங்க யாருன்னா கவுண்டருடைய பிள்ளை, கவுண்டர். ஆமென். நீங்க நசரேயன். அவருக்குள்ளேருந்து வெளிப்பட்டிருக்கிறீங்க. நீங்களே யாருங்க? நசரேயன் என்னதுங்க, பிரித்தெடுக்கப்பட்டவன். உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளு. ஆமென். நீங்க சொல்றீங்க நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர், உம்முடைய தயவினாலே அவருடைய கொம்பு உயர்த்த. நீங்க சொல்றீங்களா, இல்லை நான் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், உங்க அபிஷேகத்தை நீங்க உணரல. நீங்க நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லி நீங்க உணரல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவன் எப்படி இருக்கணும், இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். நீங்கள் எல்லாரும் நசரேயன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனுக்கு மட்டும்தான், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், எனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. எனக்கும் உலகத்துக்கு அந்தகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென். வசனம் சொல்ற நீங்கள் எங்கே இருந்தீங்க? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தாராம். கொலோசியர் சொல்றாரு, எப்படின்னா இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. உங்கள் ராஜ்யம் வேற. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் இப்போ எங்கே வந்துட்டோம்? அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். இருள் இருந்தோம், இப்போது அந்தகாரத்தில் இருந்தோம், இப்போது இயேசுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியே நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம்? அவருடைய சொந்த ஜனமாக மாறிட்டோம், அவருடைய பரிசுத்த ஜாதியாக மாறிட்டோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்ம தோல்வியை பார்க்குறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையில் மகிமை பார்க்கல? நீர் அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர்.
உம்முடைய தயவினாலே அவருடைய கொம்புன்றது என்ன தெரியுமா? தேசத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய டிவியில் நியூஸில் கேட்கலாம். நான் எப்படின்னா தேசத்தை கட்டமைச்சிருக்கிறேன், அந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேட்கலாம் பாருங்கள். அப்போது ஒரு கொம்புன்றது உங்கள் குடும்பத்தை கட்டமைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ பார்த்து சொல்ல குடும்பத்தை நடத்த தெரிலங்கன்னுவாங்க. ஏன்னா குடும்பத்தை கட்டமைக்க தெரில, ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டமைக்க தெரில. அப்போ ஒரு கட்டமைப்பு ஒரு குடும்பத்தில் இருக்கணும், அதுதான் கொம்பு. ஆமென், அல்லேலூயா. உம்முடைய தயவினால் என் கொம்பு உயரனா, உங்கள் தயவினால என் குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்கும். ஆவிக்குரிய காரியத்திலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் என் குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒன்றுனா என் பிள்ளை வரமாட்டான் அப்படி சொல்கிறீங்களா? ஆனால் டேய், அவங்க எல்லாருமே கட்டுக்கோப்பாக இருப்பாங்கடா, அவங்க ஒருத்தனை கை வச்சா இன்னொருத்தன் வருவான்டா அப்படின்னு சொல்கிறாங்களா? அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உங்களை கை வச்சா உடனேயும் ஆண்டவர் வந்து நிற்கணும், என் பிள்ளை மேலே என் கை வச்சேன்னு. அதான் கட்டுக்கோப்பு. ஆமென், அல்லேலூயா. அதான் கொம்பு. ஆமென். சரி, இன்றைக்கி ஏன் நம்ம வாழ்க்கையில் தலை குனிறனா? இன்றைக்கி நம்ம இந்த சிம்சோனை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்சோன் பற்றி பைபிளில் பார்த்தீங்கன்னா, இந்த நஸ்ரேய விருதம், இந்த நஸ்ரேயன் எப்படி இருக்கணும், ஏன் என் வாழ்க்கையில் அப்படி இல்லாத என்னால் இவன் லாஸ்ட்டில் என்ன பண்ணான்னா செத்தே போயிட்டான். ஆனால் இவனை குறித்து பைபிள் நான் சொல்லுதுன்னா நம்ம எடுத்து வாசிக்கலாம். அந்த இடத்துல அந்த 5:13 வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. பெலிஸ்தியர் முழுவதும் முற்றிலும் நிர்மூலமாக்குறது இல்லை, ஆனால் பெலிஸ்தியருடைய கையிலிருந்து வெளியே கொண்டு வருவான். இவனுடைய தரிசனம் அது. தேவன் இவனுக்கு கொடுத்த தரிசனம். இவன் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறாரே, ஒரு நோக்கத்தோடு வைக்கிறார், ஒரு தரிசனத்தோடு வைக்கிறார். எந்த தரிசனம்னா இவன் ரட்சிக்க தொடங்குவானா. ஆனால் முடிக்கிறது யார் தெரியாம முடிச்சது? தாவீது தான் முடித்தான். ஆனால் ரட்சிக்க தொடங்குறது யாருன்னா சிம்சோன். ஆனால் சிம்சோனால் 20 வருஷத்துக்கு அப்புறம் அவனால் எதுவுமே பண்ண முடியல. 20 வருஷம் தான் நியாயாதிபதியாக இருந்தான். அதுக்கு அந்த 20 வருஷமே அவன் வந்து தேவனுக்கு உண்மையாக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறாரா, ஒரு நோக்கத்தோடு கொடுக்குறார். அல்லேலூயா. உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரா, ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவனுக்காக நீங்கள் நசரேயனாக இருக்கும்போது அந்த நோக்கங்கள் முழுவதும் நிறைவேறுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இவன் நோக்கம் முழுசாக நிறைவேறல. பாருங்க, அபிஷேகம் வந்தால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு வருதுன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. இதோ அபிஷேகம் வந்துச்சுங்க, ரொம்ப சூடாக இறங்குச்சுங்க, ரொம்ப சில்லுன்னு இறங்குச்சுங்க, நான் வந்து சரபரான்னு கத்தனங்க இல்லை, அது ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்படுது. ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் வந்தால் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் என் மேலே எந்த நோக்கத்தை வச்சுருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அந்த நோக்கம் என்னன்னா, இவன் பெலிஸ்தர் என்ன பண்ணுவான்னா பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க தொடங்குவான். அல்லேலூயா. ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் 20 வருஷத்துக்கு மேலே ஓட முடியல பாருங்க. அதுக்கப்புறம் தாவீது எப்பயோ வராரு. ஆனால் இவன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தானா, ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தானா, இவன் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவன் மேலே அவ்வளோ பயங்கரமான அபிஷேகம். அல்லேலூயா. இன்னொன்று என்னன்னா, விருதன்றது வந்து பொருத்தனைன்றது வந்து 2 விதமான பொருத்தனை. ஒரு பொருத்தனை என்னன்னா, ஏதோ நீங்கள் வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் காணிக்க போடுறேன், பொருத்தனை பண்ணுறேன். என் வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன். இந்த பொருத்தனைக்கும் இந்த பொருத்தனைக்கும் வித்தியாசம் ரொம்ப அதிகம். இந்த பொருத்தனை எப்படிப்பட்ட பொருத்தனை? ரொம்ப விசேஷமான பொருத்தனை, விசேஷமான விருதம். அல்லேலூயா. நசரேயனா விருதம். அல்லேலூயா. சரி, இந்த நசரேய விருதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவனுக்கு வேலையோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் இவன் வந்து அந்த வேலையை முடிக்கலை, அவனால் முடிக்க முடியல, அவனால் தேவனுக்கு உண்மையாக இருக்க முடியல. ஏன் உண்மையாக இருக்க முடியல? அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னாகம புஸ்தகத்துக்கு போகலாம். என்னாகம 6ஆம் அதிகாரத்திலேருந்து 1 வாசிங்க. அப்படியே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நஸ்ரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நஸ்ரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். போதும். இப்போ ஆண்டவர் ஃபஸ்ட்டு நஸ்ரேய விரதம் ஒருத்தர் இருந்தானா அவன் எப்படி இருக்கணுமா? அவன் திராட்சை ரசத்தை என்ன பண்ணக்கூடாதான்? குடிக்கக்கூடாதுன்றா சாராயம் ஒயன்லாம் குடிக்கக்கூடாது. அதில் செய்கிற அந்த திராட்சை பழத்தில் செய்கிற எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை என்ன பண்ணக்கூடாது? நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த திராட்சை ரசத்தை விளக்கிடுன்றாரு. இன்னொன்று என்னன்னா, ஆண்டவர் திராட்சை ரசத்தை விளக்குறாருன்னா என்னன்னா, ஏதோ திராட்சை ரசத்தை விளக்கல. ஏசு என்ன பண்ணுறாரு? ஏசு எப்படிப்பட்டவர்னா அவரும் நஸ்ரேயன், இந்த நாசிரத்திலேருந்து வந்தார் அப்படின்னு போட்டுருதுல. அப்போது அந்த நாசிரத்து எப்படின்னா நாசர் அப்படி, இந்த நஸ்ரேத்துலேருந்து தான் நாசர், அதுக்கப்புறம் தான் நஸ்ரேத்துன்னு சொல்லிட்டு அந்த ஊரை சொல்கிறாங்க. அப்போது அந்த ஏரியாவிலேருந்து அவர் வந்தார். அப்போ அந்த ஏரியாவில் வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா அவரும் எப்படின்னா அவர் நஸ்ரேயனாக இருந்தார். ஆனால் இவங்க சொன்னது போல அவர் செய்யலை. அவர் எப்படி பண்ணார்னா ஒயனை குடித்தார். அவர் பேர் என்னன்னா போஜன பிரியன். எதுவுமே விளக்கலை, எல்லாத்தையும் சாப்பிட்டார் அவர். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏதோ நஸ்ரேய விருதுனா ஏதோ உன் மேலே முடி இருக்குது, முடி மேலே நீ முடியல அபிஷேகம் இருக்குது, அதனால நீ இதெல்லாம் சாப்பிட்டா அந்த அபிஷேகம் போயிடணும் அப்படி சொல்ல வரல. ஏன்னா இவரே யாரு? இவரு நஸ்ரே. ஆனால் இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. மேட்ரு என்னன்னா மேலே இல்லை, இங்கே தான் மேட்ரு. அவன் தேவனுக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் சொல்லி அவன் தேவன் என் மேலே அபிஷேகம் வச்சிருக்கிறாரு, தேவன் என் மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவன் பரிசுத்தமாக இங்கே இருந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முடின்னா அதுக்கு ஒரு அடையாளம். நஸ்ரேய விருதுன்னா ஒரு அடையாளம். முடின்னா நீட்டாக வச்சுருந்தா அவங்கள பார்த்து சொல்லுவோம், இவங்க யார்? நஸ்ரேயன். வெள்ளை ஜிபா, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை புடவை கட்டுறது மேட்ரு கிடையாது. இங்கே மேட்ரு மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நகலாம் கழட்டுறது மேட்ரு கிடையாது. இங்கே தான் மேட்ரு மாறணுமே. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அதுக்கு ஒரு அடையாளமாக தான் வச்சார். ஆனால் அவனுக்கு இங்கே மாறல. அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த ரொம்ப இச்சிக்கிறான் பாருங்க. 14:7 வாசிங்க. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். சிம்சோனுடைய கண்ணுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டான். கல்யாணமே பண்ணக்கூடாது இவன். ஆனால் பொண்ணை பார்த்துட்டான். கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணான்? அப்பா அம்மாவை கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போயிட்டு அங்கே போய் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசுகிறான். அவன் இவனுக்கு ரொம்ப இன்பமாக இருந்தான். அந்த அளவுக்கு அவனுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாத ஒரு சிம்சோன். அல்லேலூயா. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டானா அவன் உணர்வுகளை கட்டுப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருக்கணும். அவன் தான் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுத்தாருன்னா நீ உன்னுடைய புலன்களை நீ கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அல்லேலூயா. தேவன் சொன்னார்னா செஞ்சு தான் ஆகணும். தேவன் சொல்லுவார், இதை செய்யாதன்னுவார், அந்த மனுஷங்கிட்ட பேசாதன்னுவார், இதை பண்ணாதன்னுவார். நம்ம என்ன பண்ணக்கூட, இல்லை ஆண்டவரே என் சொந்தக்காரெலாம் இருக்கிறாங்க, அவங்க எதுனா நினச்சிவாங்க, அவங்க வர சொல்கிறாங்க, கல்யாணம் பொண்ணுக்கு வச்சிட்டோம், அவங்க வர சொல்கிறாங்க, பார்த்து பண்ணு, 4லேருந்து 5 வரைக்கும் பண்ணு, ஏன்னா அதுக்கப்புறம் ராகு காலம்னு சொல்கிறாங்க, யமகண்டம்னு சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை, எங்கள் சொந்தக்காருக்காக செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சொந்தக்காருக்காக வாழல, அவருக்காக வாழுறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் ராகு காலம் பார்க்கக்கூடாது, யமகண்டத்தை பார்க்கக்கூடாது, எல்லா நாளும் நல்ல நாள். ஆமென், அல்லேலூயா. ஏன் உணர்ச்சி சொல்கிறது கேட்கக்கூடாது, பைபிள்னா சொல்கிறதான் கேட்கணும். பைபிள் சொல்லுது நீ எதை பண்ணக்கூடாது, திராட்சை ரசம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியலன்னா நீ எதையும் கட்டுப்படுத்த முடியாது. சிந்தையில் கட்டுப்பாடு வரணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதை சாப்பிடாத. ஆனால் அதையும் அவன் என்ன பண்ணிட்டான், முடியல, அவன் தோத்துட்டான் பாருங்க. அப்போது தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை
அபிஷேகத்தில் வளரணும். முடி எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதோ, ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு மகிமை வருதோ, அதே போல் தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் சொல்கிறத கேட்டு நடக்கும்போது பாருங்க, நீங்கள் நினைக்கலாம் நல்லா ஜெபம் பண்ணுறங்க, நல்ல ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதனால அபிஷேகம் கூடுதுன்னு நினைக்கலாம். இல்லைங்க, நல்லா ஜெபம் பண்ணி அபிஷேகம் கூடுறதை விட தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சாலும் அபிஷேகம் மேலே வந்துடும். ஆமீன். இதுதான் நிரந்தரமான அபிஷேகம். இது பீட்டி ஏற்றும் போது வரும், இறக்கும் போது கம்மியாகும். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன்னா அதில் தான் அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகும். ஆமீன். அல்லேலூயா. அப்போ நசரேய விருதனா ஏதோ முடியல, இல்லை மனசு அளவில் இருக்குது. நான் தேவனுக்காக பிரித்து எடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் உலக வழிபாடுக்குள்ளே போகக்கூடாது, எல்லாரை போல நான் இருக்கக்கூடாது. எனக்குன்னு தேவன் பைபிளில் வச்சுக்கிறார், பைபிள் தான் நான் ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்தது வாசிங்க சிஸ்டர், முடியை குறித்து போட்டிருக்கோம் பாருங்க. என்னாகமம் 6ஆம் அதிகாரம், அதிலே இருங்க. அவன் நசரேயை விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது, அவன் தலையின் மேல் படலாகாது. அல்லேலூயா. பிரித்து எடுக்கப்பட்டவன் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு இருக்கிறோம். ஒன்று, அவன் சிந்தையில் தேவனுக்காக வாழணும். ஆமேன். இங்கே பைபிள் சொல்லுது அவன் சவரம் கத்தி அவன் தலையில் என்ன பண்ணக்கூடாதான், படலாகாதான். இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிம்சோனை குறித்து அந்த பெலிஸ்தர்லாம் வந்து கேட்குறாங்க. 5:16 வாசிங்க. அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு. பாருங்க, தேவனுடைய ஜனங்க இல்லை அந்நிய ஜனங்க தெரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான மகாபலன் இருக்குது. ஆனால் அந்த பலன் வந்து அவனுக்கு தெரியும். அது எப்படி இருக்குதுன்னா என் தலையில் தான் இருக்குது, முடியில் தான் இருக்குது அந்த அபிஷேகம் அவனுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஜனங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, அவனை கட்டி அவனை சிறுமைப்படுத்துறதுக்கு நான் உனக்கு காசு கொடுக்குறேன்றானுங்க. வேசி கட்ட காசு கொடுக்குறானுங்க. ஆனால் வேசி வீட்டில் வந்து இவன் உக்காண்டான். இவன் பொண்ணை என்ன பண்ணான், பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போனான். அந்த பொண்ணை தூக்கி வேற ஒருத்தனுக்கு அவங்க அப்பா கொடுத்துட்டான். அதனால இவன் என்ன பண்ணிட்டான்னா, அதோட தேவ திட்டம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணுற தேவ திட்டம் இல்லைன்னு சுதாரிச்சுன்னு வந்திருக்கணும் சிம்சோன். ஆனால் சுதாரிக்காத என்ன பண்ணிட்டான்னா, அவனுடைய அந்த இச்சை என்ன ஆகுதுன்னா, ரொம்ப வசனம் சொல்லுது பாருங்க, இச்சையானது என்ன பண்ணுமா, கர்ப்பம் தரிக்குமா. கர்ப்பம் தரித்து பாவத்தை என்ன பண்ணுமா, பெத்து போடுமா. அப்புறம் குழந்தை குட்டி அதிகமாக ஆகணும்னையும் அப்படிதான், பாவம் அதிகமாக ஆகணும்னையும் மரணத்தை பிறப்பிக்குமா. அல்லேலூயா. அப்போ இவன் பாருங்க, இவன் ஃபஸ்ட்டு இச்சிக்கிறான். பைபிள் சொன்னதை ஃபாலோ பண்ணல. அவன் என்ன பண்ணுறான்னா மனசு சொல்கிறது போலியே போகிறான். அல்லேலூயா. அவனே ராஜா, அவனே மந்திரி. பாருங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பைபிள் ஃபாலோ பண்ணுங்கள். பைபிள்னா சொல்லுது அதை ஃபாலோ பண்ணுங்கள். பைபிள் தப்புன்னா தப்பு, பைபிள் சரின்னா சரி. ஆமேன். நீங்கள் எதுக்கும் எங்கேயும் போவோன்னா பைபிளை மட்டும் யோசிங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிலன்னா பைபிள், பாஸ்டர் இந்த தெரில இந்த வசனம் எங்கே இருக்குது பாஸ்டர், நான் இது போல் செய்யலான்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த வசனம். பைபிளை ஃபாலோ பண்ணுங்கள். பைபிள் பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது நீ என்ன பண்ணக்கூடாது, சவரங்கத்தி உன் தலையில் படலாகாது. ஆனால் இவனு என்ன பண்ணுறான்னா, இவன் வந்து அவளுக்கு சொல்கிறான், நீ வந்து அவன் கேட்குறா, யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க, படிக்கிறீங்களா பைபிள்? ஆமேன். தயவுசெய்து பைபிள் படிக்காத ஒரு கல்லை கூட திருப்ப முடியாது உங்களால். சும்மா வேணா கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கலாம், ஆனால் உங்களால் பரலோகத்துக்கு ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. பரலோகத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. உங்களை பார்த்து பிசாசு சல்யூட் அடிக்க மாட்டான். பிசாசு அப்படியே சந்தோஷமாக இருப்பான் பைபிள் தொடாதவங்கள பார்த்து. அல்லேலூயா. பாருங்கள், இப்போது இவளுக்கு காசு கொடுக்குறானுங்க. காசு கொடுத்து அவனுடைய பலத்தை நீ தெரிந்து கொள், நான் என்ன பண்ணுவேன், 1100 வெள்ளி காசு உனக்கு கொடுப்பேன். இப்போது இவ்வளோ காசு கொடுக்குற, நீ என்ன பண்ணுற, எனக்கு அவனுடைய பலத்தை சொல்லு, எங்கே இருக்குது பலன் சொல்லுன்னு சொல்லிட்டு அவளுக்கு காசு கொடுக்குறாங்க. அவ்வளோ என்ன பண்ணுறான்னா, காசு வருதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ என்ன பண்ணுறா, சிம்சோன் கிட்ட போய் கேட்குறா. கேட்கும்போது உன் பலம் எங்கே இருக்குது சிம்சோன், எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், நீ ஒரு கயிறு எடுத்துக்கோ, புது கயிறு எடுத்துக்கோ,
அந்த புது கயிறில் என்ன பண்ணுறேன்னு கட்டின உடனே என் பலன் ஆகிடும், குறுக்கிடும். அதுக்கப்புறமா ஈஸியாக என்ன மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதே போல் புது கயிறை எடுத்து கட்டுறான். அதுக்கப்புறம் கட்டிட்டு சொல்கிறான், பெலிஸ்தீன் வந்துட்டான்னு உடனே அவன் என்ன பண்ணுறான், எழும்புறான் பாருங்க. ஆவியானவர் அவன் மேலே இருக்கிற கட்டெல்லாம் அப்படியே நெருப்பில் பட்டது போல் அப்படியே எல்லாம் அப்படியே உதிர்ந்து போகிற அளவுக்கு அவனுடைய மேலே இருந்த கயிறுலாம் அப்படியே ஒன்றுமில்லாத ஆயிடுச்சு, பஸ்பமாகிடுச்சு. அப்போ அவள் சொல்கிறா, நீ என்னை ஏமாத்திட்ட, இல்லை உன் பலன் நீ வேறு எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்கும்போது திருப்பம் பாருங்க, அவனுக்கு தெரியணும்ல. பாருங்க, நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் இச்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தேவனை விட நீங்கள் ஒன்று இச்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களை என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணோம், அவர் தான் ஆண்டவர், உங்களை ரூல் பண்ணுறவர் அவர் தான். ஆனால் வேறு ஒன்று நீங்கள் இச்சிக்க அது வேலை இருந்தாலும், அது பணமாக இருந்தாலும், அது உலகத்தினுடைய ஜனங்களாக இருந்தாலும், வேறு ஒன்று இச்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். ரூல் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இது ரூல் பண்ணுது இவனுக்கு தெரில பாருங்க. இவன் பலம் போயிடுச்சுன்னா ஈஸியாக அவன் பிடிச்சி போயிடுவான். அது தெரில பாருங்க. மறுபடியும் சொல்கிறான், நீ என்ன பண்ணுறன்னா ஜடை போட்டு நான் பின்னி ஒரு ஆணியில் அடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் என் பலன் ஆகிடும், குறுகி போயிடும், ஈஸியாக மேற்கொண்டலாம். திருப்பி என்ன பண்ணுறான், திருப்பி அவன் அதே போல் பண்ணுறான். திருப்பி அவன் சொல்கிறான், பெலிஸ்தீன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் என்ன பண்ணுறான், தேவனுடைய பலத்தினால அவன் ஆணையை பிடுங்கின்னு வெளியே வரான். அப்போ கூட அந்த லூஸுக்கு தெரில பாருங்கள். நிறைய பேர் பாருங்கள், 10 டைம் கஷ்டப்பட்டு ஏன் கஷ்டப்படுறதுன்னு தெரியாது. காசுலாம் அப்படியே வெறுமையாக போவோம், எதனால் போதுன்னு தெரியாது. அப்படியே 10 வருஷம் 15 வருஷம் ஓடினு இருப்போம். நான் கூட ஓடினேன், ரட்சிக்கப்பட்டேன், 94 ரட்சிக்கப்பட்டு அப்படியே ஓடினேன். அப்படியே 2004 வரைக்கும் 5 வரைக்கும் அப்படியே ஓடினேன். காசுலாம் வெறுமையாக போச்சு, தெரில பாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது. பைபிளை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் நம்ம ஆசீர்வாதத்து மேலே வர முடியாது. அல்லேலூயா. அப்படியே போயிடுச்சு பாருங்க. இவனுக்கு தெரில. மறுபடியும் கேட்குறா, இல்லை நீ என்னை ஏமாத்திட்ட சொல்லும். மொத்தம் 15 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு, பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க, சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா வசனப்பட்டுதான். ஆத்துமாக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், சாக போகிறன்னு தெரிஞ்சிச்சு, வசனப்படுறான். ஆனால் வசனப்பட்ட கூட வந்துடலாம்ல, உதறி விட்டு வந்துடலாம்ல. பாருங்க, இச்சை என்ன பண்ணுச்சுன்னா கர்ப்பம் தரிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் இச்சைக்குள்ளே இவன் போய் மாட்டிக்கினான். ஒரு டைம் வரைக்கும் இச்சை இவனால் மேற்கொண்டிருக்க முடியும், ஆனால் ஒரு டைமில் இச்சையை மேற்கொள்ள முடியல, ஃபுல்லாக போய் சரண்டர் ஆகிட்டான். அல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க, தேவனை விட்டு நீங்கள் எந்த ஜனங்களை நேசிக்கிறீங்களோ அந்த ஜனம் உங்களை சரண்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களால் மனசு வச்சா கூட வெளியே வர முடியாது. அது எதுவாக இருந்தாலும் தேவனை விட நீங்கள் எதுக்கு டைம் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த டைமை கொடுக்குற அந்த அசுத்தாவி உங்களை மடங்கடிச்சிடும். அது யாராக இருந்தாலும், அது குழந்தையாக இருந்தாலும், குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, குழந்தைங்க எனக்கு முக்கியம், குழந்தை கூடயே இருப்பேன், அது அப்படியே அடைக்கிடும், முடி உதிர ஆரம்பிச்சிடும், அபிஷேகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். அல்லேலூயா. முதல் தேவனுக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க குழந்தை குட்டிலாம் தூக்கின்னு வருவாங்க, குழந்தை குட்டியோடு தான் ப்ரேயருக்கு வருவாங்க. அந்த குழந்தை குட்டிலாம் கத்தான், அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, அது கத்தின்னு ஓடும், ஆனால் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க ஆராதிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. ஆனால் ப்ரேயர் அந்த பாஸ்டர் எத்தனை மணி நேரம் மாட்டுவார்? காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 5 மணி தான் முடிப்பார். வருவீங்களா நீங்களா? 10 மணி வரைக்கும் அந்த குழந்தைங்க கத்தி அப்படியே தூங்கிடும். சாப்பாடு கொடுக்குமா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பசங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கிறாங்க. அப்போது ஒரு சைடில் பார்த்தா அவங்க செய்கிறது தப்பாக இருக்கு, ஆனால் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லேலூயா.
அப்போ தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை மகிமைக்குள்ளே கொண்டு வருவார். அந்த ஸ்திரீயானவளுக்கு முடி எந்த அளவுக்கு மகிமையை கொண்டு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனுக்கு பயப்படும் போது உங்கள் மேலே அபிஷேகம் இறங்கும் பாருங்க. அபிஷேகம் இறங்க இறங்க நீங்கள் ஜனங்க மத்தியில் பெரியவனாக தெரிவிங்க. வசனம் சொல்லு, யோவான் பெரியவனாக இருப்பான். ஜனங்க மத்தியில் உனக்கு நல்ல ஒரு ஆணம் இருக்கணுமா? நீங்கள் தேவனுக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா, தேவனை கனம் பண்ணிங்கன்னா ஜனங்க உங்களை கனம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு வேசி ரூல் பண்ணுறா. அவனுக்கு தேவனுக்கு உண்மையாக வாழ தெரியல. இவன் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு தேசத்தை கலக்கிறான். 20 வருஷம் இருந்தான் அவன், தேசத்தை கலக்கினான். ஒரு கோட்டை சவரை உடச்சி தூக்கின்னு போகிறான். இப்படிப்பட்டவன் ஒரு வேசியுடைய காலில் வந்து விழுந்து அவ்வளோதான் முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக முடி போச்சு. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் தேவனை விட்டு நீங்கள் அதிகமாக மனுஷனை தேடினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆகினே இருக்கும். அல்லேலூயா. மூணாவது பார்த்தீங்கன்னா, மூணாவது வாசிங்க சிஸ்டர். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாய் இருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நஸ்ரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பனாகிலும் தன் தாயினால் ஆகிலும் சகோதரனால் ஆகிலும் சகோதரியினால் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. போதும். இப்போ நஸ்ரே விரதம் 3வது ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? செத்து போனால் அங்கே போகக்கூடாது, செத்து போன பாடி கட்ட போகக்கூடாது. ஆனால் இவன் தான் தெரியுமா பண்ணா? 14:6 வாசிங்க. நியாயாதிபதிகள் 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. 8 வாசிங்க சிஸ்டர். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளிலே எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து, கொஞ்சம் பாருங்க, அவனுக்கு தெரியல. பாருங்க தேவனுக்காக வாழாத உலகத்துக்காக வாழ்ந்தா உணர்வே போயிடும். உணர்வே இருக்கு, ஆவியான ஒரு அந்த நடத்துல இருக்காது. உணர்வே தெரியல. பாருங்க, அவன் செத்து போன அந்த சிங்கத்துக்குள்ள அந்த சிங்கத்தையே தொடக்கூடாது. ஆனால் இவன் சிங்கத்துக்குள்ள இருக்கிற தேன் கூட்டை எடுத்து என்ன பண்ணுறான்? எந்த அளவுக்கு பாருங்க, உணர்வு அப்படி மழுங்கி போச்சு பாருங்க. செத்து போன பாடி தொடவே கூடாதுன்றார் ஆண்டவர். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? செத்து போன அந்த தேன் கூட்டை எடுக்கிறான். அந்த செத்து போன சிங்கத்தின்குள்ள இருந்து தேன் கூட்டை எடுத்து சாப்பிட்றான். நான் சொல்கிறேன் பாருங்க, தேவன் வசனம் எப்படி பாருங்க. நம்ம எரேமியா 7:28 வாசிங்க. ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற, தேவனுடைய சத்தத்தை கேளாமலும் புத்தி ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும் சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல். நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்து விட்டு உயர் ஸ்தலங்களிலே புலம்பிக் கொண்டிரு. புலம்பி பாருங்க, புலம்பல் வருதா? எப்போ பார்த்தாலும் புலம்பி கொண்டிருக்கிறோமா? நம்ம தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ணல 28 தேவனுடைய சத்தத்தை கேளாம இருந்தோம், புத்தியை ஏற்றுக்கொள்ளாம. அவர் புத்தி சொல்றாரு, ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். அப்புறம் இருக்கிற ஜாதி என்றும் சத்தியம் அழிந்து, சத்தியம் ஆயிடுச்சு, அழிந்து அவங்களை பொறுத்தவரை அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப சத்தியம் அழிஞ்சிச்சு. அந்த புத்தியை ஏற்றுக்கொள்ள, கர்த்தருடைய சத்தத்தையும் அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி இப்படி இருக்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு சிலர் பாருங்க புலம்பி தள்ளுவாங்க, புலம்பினே இருப்பாங்க, அழுதுனே இருப்பாங்க. அவங்க சொல்கிற சத்தியத்தை சைலண்டாக இருங்க சிஸ்டர், கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதை சொல்கிறேன்னா திருப்பியும் அதே தான் சொல்லுவாங்க.
புலம்பல் கேஸாக இருப்பாங்க, திரும்ப புலம்புவாங்க. நம்ம பைபிள்லேருந்து அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் பேசுவார், இந்த வசனத்தை சொல்லணும். அந்த வசனத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சா, லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறார் அவர்? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் அந்த வசனம் சத்தியம் அழிந்து, சத்தியம் என்ன பண்ணிச்சான்? அழிந்து. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது? அழிஞ்சு போச்சு. அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனது என்றும். அற்று போனது, அவ்வளவுதான் அவங்களுக்கு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னேன் அவங்களுக்கு என்ன கூத்தாடல. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாராம், காதை, ஒரு சிலருக்கு காது அடைக்கப்பட்டுதான் இருக்கும், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவனை விட வேற ஒன்று எச்சரிக்கிறாங்க, வேற ஒன்று அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. அது வேலையாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், அது ஜனமாக இருக்கலாம், அது என் சொந்தம் அதுவாக இருக்கலாம். எது ஒன்றாலும் தேவனை விட நீங்கள் நேசிச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி அதை எங்கே கொண்டு போகிறேன்னா உங்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போவோம். மரணம்னா நம்ம சாக மாட்டோம், உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் இயேசு பாருங்க, அவரை நசரேயன் தான். ஆனால் அவர் எப்படி இருந்தார்னா அவர் போய் செத்து போன பணத்தை கையை பிடிச்சி எழுப்பினார். தலிதா குமி அப்படின்னு என்ன பண்ணார்? எழுந்து செத்து போன. இப்போ மேட்ரு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நசரேயனாக இருக்கிற, நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வரல. ஆண்டவர் எப்படி இருந்தார்னா அவரோடு தொடர்பாக இருந்தார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பாருங்க, சிம்சோனும் ஆண்டவரும் ஒன்றா இல்லை. சிம்சோனும் ஆண்டவரும் ஒன்றா இருந்தாங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ எங்கே போகக்கூடாது, நீ போவாதரா, அது வேசி விடுறான்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவனுக்கு சொல்கிறதுக்கு சொல்கிறாரு, ஆனால் இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இவன் காது கேட்கல, புத்திக்கு போல. அல்லேலூயா. பாருங்க, ஆனால் ஆண்டவர் பிதாவும் அவரும் ஒன்றா இருந்தாங்க. அவர் செத்து போன பாடி எழுப்பினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் திராட்சரசத்தை குடித்தார், ஆனால் எதுவுமே அவரை சேதப்படுத்தலை. ஆமென். அப்போ என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? நசரேய விருதுன்னா என்னது? தேவனுக்காக பிரித்து எடுக்கப்பட்டவன் அப்படின்றத சிந்தையில் வாழணும். ஆமென். அல்லேலூயா. மேலே அபிஷேகம் இருக்குது. கர்த்தர் என்ன தேவன் என்ன ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நான் தேவனுக்காக வாழ்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வோடு நம்ம உலகத்தில் என்ன பண்ணோம், நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆடி மாதம் வந்துச்சுங்க, வர சொல்கிறாங்க, காலையில் கூழ் ஊற்றிடுறாங்களாம், ஈவினிங் உண்டெல்லாம் வைக்கிறாங்களாம், சும்மா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் போகக்கூடாது. இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். ஆமென். அல்லேலூயா. இல்லைங்க, பார்த்துன்னு போங்க, கூழெலாம் ஊற்ற கூப்பிடலங்க, வாங்க சும்மா வாங்க, ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவங்க. ஆமென். உங்களுக்கும் இருளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பாருங்க சம்மந்தப்படுத்திட்டான், லாஸ்ட்டில் செத்து போனான், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியல. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இயேசு தேவனுடைய திட்டத்தை முழுசாக நிறைவேற்றினார். அல்லேலூயா. தேவன் சிலுவைக்கு போகும்போது பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. முடிஞ்ச உடனே ஆண்டவர் மகிமைப்படுத்தினார் பாருங்க, எல்லா நாமத்துக்கு மேலே மகிமைப்படுத்திட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், தரித்திரத்தோடு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? என்னால் தரித்திரத்தை மேற்கொள்ள முடியல, துக்கத்தை மேற்கொள்ள முடியல, கண்ணீரை மேற்கொள்ள முடியல. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் தேவனுக்காக வாழுங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற துக்கத்தின் ஆவி உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். அந்த நாமத்துக்கு மேலே உங்களை உயர்த்திடுவார். தரித்திர கூட போராடி கொண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், தரித்திரத்தின் ஆவிக்கு மேலே உங்கள் நாமத்தை உயர்த்திடுவார். அது உங்களுக்கு சரண்டர் ஆகிடும். அல்லேலூயா. வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்திட்டார் சிலுவையில், எல்லா நாமத்துக்கு மேலாக. அல்லேலூயா. இந்த நசரேயன் தோற்று போயிட்டான், ஆனால் இயேசு நசரேயனாக இருந்து ஜெயிச்சார். அவர் தேவனோடு நடந்தார். பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். நம்ம தேவனோட நம்ம ஒன்றா இருக்கும்போது நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமென். நீங்கள் தேவனோட கனெக்ஷன்லாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தலையாட்டிக்குவீங்க. அல்லேலூயா. போவாத, பூனை போச்சு, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போனால் உக்காந்துருவீங்க நீங்கள். ஏன்னா போன காரியம் உருப்படாது. சிரிக்குது. போகிற காரியம் உருப்படணுன்னா உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போ.
அன்றைக்கி சொல்கிறாங்க, நான் கூட வந்து இந்த ப்ரேயரை வந்து காலையில் தான் வைக்கணும்னு சொன்னேன். அம்மா தான் வந்து சொன்னாங்க, இல்லைடா இது நல்ல நேரம், அப்போ தான் நான் நல்ல நேரம். கிறிஸ்தவங்க பாருங்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அவங்க கூட உட்காந்து பேசின்னு இருக்கிறாங்க. உட்காந்து பேசுறதுனால அவங்க சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் வை, நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் வை. ஆத்தா சொல்லிட்டாடா, அதனால் வைக்கணும்டா. பாருங்க எப்படிலாம். ஏன்னா அங்கே உட்காரத்துனால இவன் உட்காந்தான் பாருங்க, சுதாரிச்சு எழுந்து வந்திருக்கணும், அங்கேயே உட்காந்துட்டான். ஆமேன். உங்களை கரை பண்ணுகிற, தேவனை விட்டு பிரிய பண்ணுகிற எந்த இடத்துலையும் உட்காராதீங்க. ஆமேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பேசுகிற இடத்துல மட்டும் உட்காருங்க. ஆமேன். அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், ஆஃபீஸில் எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறவங்க கிடையாது பாஸ்டர். பரவாயில்ல, நீங்கள் அங்கே இருந்தால் கூட தாமரை இலை போல இருங்க, தண்ணி படாத பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆமேன். அல்லேலூயா. சேத்துலேயே இருந்தாலும் தாமரை இலை தண்ணி அது மேலே ஒட்டாது, அது தனியாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. அப்படி இருங்க. ஆமேன். யோசேப்பு போல. அல்லேலூயா. நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவங்க, நீங்கள் நஸ்ரேயன். ஆமேன். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள்ள உங்களை தெரிந்து கொண்டார். ஆமேன். அல்லேலூயா. 2 நஸ்ரேயனை பார்த்தோம். ஒருத்தன் செத்தே போயிட்டான், ஆனால் இவர் வாழ்ந்து காட்டி இவர் தரிசனத்தை முடிச்சுட்டு போனார். எல்லா நாமத்துக்கு மேலே அவர் உயர்த்திட்டார். இன்றைக்கி இயேசுவின் நாமன்னு சொன்னால் எல்லாமே அலருது. ஆமேன். அல்லேலூயா. உங்கள் பேரை சொன்னால் அலரணும். ஆமேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டான், அவன் வந்துட்டான் ஏறிட்டான், ஐயோ நான் போயிடுறேன்னம்மா பிசாசு. அதுபோல் நம்ம பேர் சொன்னாலே பயப்படணும். அந்த அளவுக்கு தேவனுக்காக வைராக்கியமாக இருங்க. நீங்கள் எல்லாரும் தேவனுக்குள்ளே நஸ்ரேயனாக இருக்கிறீங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்ம இப்படி இருக்கும்போது அவரே நம்மளுடைய பலத்தின் மகிமையாக இருக்கிறார். ஆமேன். அவருடைய தயவுனாலே கொம்பு உயர்த்தப்படும். இந்த மாதம் நீங்கள் இருந்து பாருங்கள், வைராக்கியமாக இருந்து பாருங்கள், அவருடைய தயவு உங்கள் குடும்பத்தில் தாண்டம் ஆடும். ஆமேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னே உமக்கென்று வாழ்ந்திட எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடி ஆராதனையை முடிப்போம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். மகிமையும் தகப்பனே, தகப்பனே, உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, கழுவினீர் குற்றம் நீங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பீரி தேடுத்தி பிறகு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. சேர்ந்து சொல்லுவோம். பீரி தேடுத்தி பிறகு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. இன்னொரு விசை சொல்லுவோம். பிரித்தெடுத்தே பிறகு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. எல்லாரும் உயர்த்துவோம். ஆராதனை அனுதினம் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினம்
பிரித்து எடுத்திருக்கிறார். நீ நசரேயனா இருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிற. அவர் நசரேயனா, நீ நசரேயன். நீ பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். உலகத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, உலகத்துடைய ஜனத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க வழிபாட்டுக்கும் உன் வழிபாடு ரொம்ப வித்தியாசமானது. அவங்க பேசுறது போல நீ பேச முடியாது, அவங்க நடக்கிறது போல நீ நடக்க முடியாது. நீ அந்த ராஜ்யத்தில் இல்லை, அன்பின் குமார ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற. ஒரு ராஜ்யம் சொல்லுது பரிசுத்தம், ஒரு ராஜ்யம் சொல்லுது கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஒரு ராஜ்யம் சொல்லுது இரக்கம், ஒரு ராஜ்யம் சொல்லுது அன்பு. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் சிம்சோன் இல்லை, ஆண்டவரே நாங்கள் இயேசுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நஸ்ரேனா இருக்கிறோம், நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம். ஆண்டவரே எந்த அளவுக்கு ஒரு ஆண்டவரே ஸ்திரீயானவளுக்கு ஆண்டவரே அவருடைய முடி நீளமாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு மகிமை ஏறுதோ, அதே போல் நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லி நாங்கள் வாழும்போது எங்கள் மேலே அபிஷேகத்தின் லெவல் உயரும். அபிஷேகம் உயர 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 நாங்கள் தேசத்தில் பெரியவனாக இருப்போம். கனமும் மகிமை எங்களை வந்து சேரும். ஆண்டவரே, ஆண்டவரே நீ உங்களுடைய பலத்தினால எங்கள் கொம்புகள் உயர்த்தப்படும். ஆண்டவரே நீரே எங்கள் பலனாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் இருந்து பாருங்க, தேவனுக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் சொல்லி அந்த நினைப்போடு வாழ்ந்து பாருங்க. கர்த்தருடைய தயவும் குடும்பத்தில் வரும், அதனால உன் கொம்பு உயர்த்தப்படும். அவரே பலத்தின் மகிமையாய் உனக்கு எப்பொழுதும் இருப்பாராக. ஆண்டவரை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். உனக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி ஒருவேளை நினச்சி என்னால் வாழ முடியலப்பா பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு வேலை இருந்தீங்கன்னா உங்களுக்காக சத்திய ஜெபம் பண்ணுவோம். பிதாவே ஸ்தோத்திரம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு எங்களால் முடியலன்னு சொல்கிற உடைய பிள்ளைகள் மேலே உங்கள் கரமும் பிரசன்னமும் இறங்கட்டோம்ப்பா. நாங்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் சிம்சோனை போன்றவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், நாங்கள் இயேசுவை போன்றவர்கள் ஆண்டவரே. அப்பா அவன் ஆண்டவரே அப்பா ஒரு பொண்ணுக்காக தன்னுடைய அபிஷேகத்தை இழந்த ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை ஒரு நாளை இழக்க போகிறது இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்கள் அபிஷேகத்தில் எப்போதும் நித்தமும் திளைத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் எங்களால் முடியல ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எங்கள் மேலே எப்பொழுதும் தங்கியிருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிற உங்கள் பிள்ளைங்க மேலே ஆவியானவரே உங்கள் கரை இறங்கட்டும், உங்கள் பிரசன்னை இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொருவரும் நீங்கள் மூடிக்கொள்ளுங்க, அபிஷேகத்தினால இடை கட்டுங்க அப்பா. நாங்கள் அப்பா வழி விலகி போகக்கூடாது. சிம்சோன் மறுபடியும் அந்த சிங்கத்தை பார்க்க ஆண்டவரே வழி விலகி போன ஆண்டவரே. ஆண்டவரே ஏற்கனவே அந்த சிங்கத்தை கொன்னுட்டான், ஆனால் மறுபடியும் பார்க்க போன ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நாங்கள் விட்டு வந்த இடத்த மறுபடியும் பார்க்க போகக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் வழி விலகி போகக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் உங்கள் வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன் ஆண்டவரே, சமீபமாய் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்பா இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா நாங்கள் உங்கள் அபிஷேகத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் நடக்கட்டும், உங்கள் வல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. செய்தி கொடுத்த மகனையே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரனை மறவாதே. ஆமென்.